ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விக்ரமும் சாண்ட்ராவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மதியானம் வியானா வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து ரொம்ப உடஞ்சிட்டாரு. ஏன்னா வியானா பற்றி பின்னாடி பேசுனது அத்தனையுமே வந்து வியானா பார்த்துட்டு வந்து நீங்கள் எப்படி என்னை வந்து பேசலாம், விக்ரம் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அந்த பேர் அப்படின்ற மாதிரி வந்து வியானா வந்து விக்ரம் பார்த்து சொல்கிறாங்க. இதனால வந்து அவர் மனசு உடஞ்சிட்டாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் கிளியராகவே சொல்ல விடலை. வேறு ஏதாவது அவர் சொல்லியிருப்பார், இதெல்லாம் அவள் சொல்லிடுவான்ற பயத்திலே இவர் அழுது சீன் கிரியேட் பண்ணி உடனே என்ன பண்ணாருன்னா ரொம்பவே இதை பற்றி பேச வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் யார்கிட்டையுமே பேசாத தனித்தனியாகவே ஒதுங்கி உக்காண்டிருந்தார். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து விக்ரம் கூப்பிட்டு பேசினார். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் உங்கள் விளையாட்டு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் பூஸ்ட் மாதிரி கொடுத்து பேசி அனுப்பி வச்சுருந்தார் விக்ரமுக்கு. விக்ரம் வந்து உள்ளார வந்து பேசின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா வந்து உள்ளார என்ன சொன்னார் அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, இல்லை விளையாடுங்க, நல்லா விளையாடுறீங்க, இன்னும் நல்லா விளையாடுங்க, நீங்கள் உடஞ்சி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உடனே விக்ரம் என்ன சொன்னார்னா, நான் வந்தேன் 90 நாள் நல்லா விளையாடினேன், என்னை நல்லா ப்ரூவ் பண்ணேன், என்னோடய சேனலை வந்து பிராண்ட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவை, இதுக்கப்புறம் நம்ம மணி வைக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பணப்பெட்டியை நான் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, நீ எடுக்கிற, நான் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தனே அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்க, நான் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணிட்டேன், வேறு நாங்கள் போய் நிற்க மாட்டேன்னு தெரியும், வர கண்டஸ்டன்ஸ்லாம் இனி வந்து என்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு மனநிலையில் நான் இல்லை, யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நான் இதில் வந்து ஸ்டெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் சொல்கிறாரு. விக்ரமுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.